Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி குப்பை கிடங்கு பகுதியில் திறந்த வெளியில் கழிவுநீர் கொட்டிச் சென்ற தனியார் கழிவுநீர் வாகனத்தை சிறைபிடித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கழிவுநீர் கொட்ட 10 நாட்களுக்கு முன்பு வாங்கிய ரசீதை தனியார் வாகன ஓட்டுநர் வழங்கியதால் அனுமதி பெறாமல் திறந்த வெளியில் கழிவுநீர் கொட்டியதற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் அரசு அதிகாரிகளிடம் இதுகுறித்து அதிமுகவினர் கேள்வி எழுப்பினர். மேலும் திறந்த வெளியில் கொட்டப்படும் கழிவுநீர் அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்கு செல்வதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மழை விட்டு 10 நாட்கள் ஆகியும் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து வடியாமல் உள்ளதாக மக்கள் அவதியடைந்துள்ளனர். பாபநாசம் தாலுகா மேலவழுத்தூர் நூரியா தெருவில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் 10 நாட்கள் ஆகியும் இன்னும் வடியாமல் பாசி படர்ந்து பச்சை நிறமாக மாறி நோய் தொற்று ஏற்படுவதோடு விஷ ஜந்துக்கள் நடமாட்டத்தால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டும் மக்கள் அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் கூட உள்ளே செல்வதற்கு வழியில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப மோசமா இருக்கு. எப்போ கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இப்படி தண்ணி நிக்குது. கொசு தொல்லை, இப்ப விஷ ஜந்துக்கள் எல்லாம் வருது. பிள்ளைங்க காலேஜ் ஸ்கூல் போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க எல்லாம் அனுப்ப முடியல. அந்த தண்ணியில கால் பட்டாக்க இன்ஃபெக்ஷன் வந்தது, அரிப்பு வந்தது, பிள்ளைங்களுக்கு ஜுரம் வந்துருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சா கூட தண்ணி நிக்குது. கொஞ்சம் அவசியம் எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. இங்க 10 நாளா மழை பெஞ்சு யாரும் எந்த அதிகாரியும் வந்து கண்டுக்கல, பார்க்கல. தண்ணி இப்போ ஒரு வியாதிக்காரங்க உள்ளே இருக்காங்க, ஹேண்டிகிராஃப்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கூட மருந்து மாத்திரை கொண்டு போகிறதுக்கு முடியாது. ஆட்டோ வரமாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஆட்டோவும் உள்ளே வந்தாலும் வரமாட்டேன், எவ்வளோ காசு கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. இந்த பச்சை பச்சைன்னு புழு வருது, மண்ணு புழு எக்கச்சக்கமாக வந்து காலெல்லாம் கடிச்சு அரிக்குது அவங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருந்தாலும் அந்த ஸ்மெல் உள்ளே வருது. சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாம வாமிட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய அதிகாரிகள் சொல்லி நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணி இந்த தண்ணி வடிகாலை எப்படியாச்சும் நிவர்த்தி பண்ணுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே ஏரியில் இருந்து உபரிநீர் செல்ல சாலை துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழை காரணமாக நெமிலி அடுத்த கீழ்வீதி கிராமத்தில் ஏரியில் நீர் நிரம்பி உபரிநீர் வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் சாலையை துண்டித்து நீரை வெளியேற்றி வருகின்றனர். இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மழைநீர் செல்ல சிறு பாலம் அமைக்கவும், துண்டிக்கப்பட்ட சாலையை சீரமைத்து போக்குவரத்து வசதி செய்து தரவும் பொதுமக்கள் ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு நில அளவை அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கம் சார்பில் ஆய்வாளர், துணை ஆய்வாளரின் ஊதிய முரண்பாட்டை களைந்திட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போராட்டத்தால் தாலுகா அலுவலகங்களில் நில அளவை பணிகள் பாதிக்கப்பட்டன. சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு அனைத்து பழைய ஓய்வூதிய திட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ராயப்பேட்டை PF அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் குறைந்தபட்ச பென்ஷனாக மாதம் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்கவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தகுதியுள்ள அனைவருக்கும் உயர் பென்ஷன் வழங்கிடவும், பழைய ஓய்வூதிய திட்டக்குழுவினருக்கு ESI மருத்துவ வசதி வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மைனாரிட்டி பாஜக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர்.